Hi viewers, welcome to TAMIL360 TV. மன அழுத்தம் இல்லாம வாழ என்ன செய்யணும்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. முதல்ல மன அழுத்தம் எப்படி எதனால உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும். நிறைய நேரத்தில் எதிர்பார்ப்பு அதிகமாகி அது நிறைவேறாத போது மன அழுத்தம் உருவாகுது. வேறு சில காரணங்கள் என்னன்னா பயம், ஏமாற்றம், தனிமையில் இருக்கிறது, ரிஜெக்ஷன் அதாவது நிராகரிப்பு, எரிச்சல், அதிகமான வேலை, எதுக்கெடுத்தாலும் குழப்பம், கடன், வறுமை, கோபம், உறவு விரிசல், நட்பு முறிவு, எக்ஸாம்ஸ், கூட்ட நெரிசல், அதிக சத்தம், இந்த மாதிரி மன அழுத்தத்துக்கு நிறைய காரணமா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. சுகமான சுமைகள் அதாவது சந்தோஷத்தினால வர மன அழுத்தம் என்னன்னா கல்யாணம், பதவி உயர்வு, காதல், இந்த மாதிரியான விஷயங்களும் நம்மளுக்கு பதட்டத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கும். இந்த ரெண்டு வகையான மன அழுத்தத்தினாலையும் நம்ம உடல் நலமும் மனநலமும் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகுது. இதனால இதய நோய்கள், ஹைப்பர் டென்ஷன், கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாமே நாள்பட வந்துடும். அதனால மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தினாலே பல நோய்கள் வராம நம்மளை பாதுகாக்க முடியும். அடுத்து என்னெல்லாம் செஞ்சோம்னா நம்ம மன அழுத்தம் இல்லாம சந்தோஷமா வாழ முடியும்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தியானம். இதுக்கு கிளாஸ் எல்லாம் போக தேவையில்லை. டென்ஷனா இருக்கிறப்போ கொஞ்ச நேரம் அமைதியா கண்களை மூடி நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு மனப்பூர்வமா சொல்லுங்க. கண்டிப்பா நாம ஹாப்பியா இருக்கோமா இல்லையான்னு நம்ம எண்ணங்கள் தான் முடிவு பண்ணும். பழமொழி கூட இருக்கு, எண்ணம் போல் வாழ்னு. அதனால தியானம் பண்ணா அந்த நாள் முழுக்க கண்டிப்பா ஒரு புது உற்சாகம் கிடைக்கும். மன அழுத்தத்துல இருந்து வெளியில வர தியானம் நல்ல பலனை கொடுக்கும். ரெண்டாவது, தூக்கம். மன அழுத்தம் இருந்துச்சுன்னா நைட்ல நல்லா தூக்கம் வராது. தூக்கம் இல்லைன்னா அதுவே அதிக மன அழுத்தத்துக்கு நம்மளை கொண்டு போயிடும். அதனால மொபைல், டேப், கம்ப்யூட்டர், டிவி இதுல எல்லாத்துலேயும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும். தூங்கி எழுந்ததும் கண்டிப்பா மன அழுத்தம் ஓரளவுக்கு குறைஞ்சிரும். அடுத்து பாட்டு கேட்கறது, பாடுறது. எப்பேற்பட்ட டென்ஷனா இருந்தாலும் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம், இல்லைன்னா பிடிச்ச பாட்டை சத்தம் போட்டு பாடலாம். அதனாலேயும் மன அழுத்தம் குறையும். அடுத்து பிடிச்சவங்க கிட்ட பேசுங்க. நம்ம மேல அக்கறையா இருக்கவங்க கிட்ட பேசினாலும் நம்ம ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு மனசு ரிலாக்ஸ் ஆகும். அடுத்து வாய் விட்டு சிரிக்கணும். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. நிஜமாவே உண்மையிலேயே மன அழுத்தம் இருக்கிறப்ப வாய் விட்டு சிரிக்கணும். சத்தமா கூட சிரிக்கலாம். சிரிக்கிறப்போ என்டோஃபைன்கள் வெளிப்படும். அதனால ஸ்ட்ரெஸ் குறையும். ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குற கார்டிசால், ஆட்ரினலின் சுரப்பு குறையும். வாய் விட்டு சிரிச்சோம்னா நரம்பு மண்டலம் ரிலாக்ஸ் ஆகும். அடுத்து வளர்ப்பு பிராணிகள். டென்ஷன், ஸ்ட்ரெஸ் டைம்ல ஏதோ ஒரு செல்ல பிராணிகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா மன அழுத்தம் குறையும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நாய், பூனை, புறா, மீன் எதுவா வேணாலும் இருக்கலாம். நாம இந்த பெட் அனிமல்ஸை கொஞ்சிறப்போ நம்ம உடம்புல செரோட்டோனின், ஆக்சிடோனின் அப்படிங்கிற ஹார்மோன்கள் சுரந்து நம்மளை ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்து நம்ம மைண்டையும் மனசையும் ஈஸியா சாந்தப்படுத்திடும். அதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். அடுத்து மனதோடு பேசுங்கள். ரொம்ப டென்ஷனா இருக்கிறப்ப கொஞ்ச நேரம் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்களை மூடி நம்ம மனசு கூட என்ன பிரச்சனையோ இல்லை எதனால ஸ்ட்ரெஸ் வந்துச்சோ அதை பற்றி பேசுங்க. யார் மேலே தப்பு, எதனால நடந்துச்சுன்னு புரிய வரும். இதனால பல பிரச்சனைகளுக்கு தெளிவும் முடிவும் கிடைக்கும். அடுத்து மசாஜ். எப்பேற்பட்ட மன அழுத்தத்தையும் மசாஜ் பண்ணால் குறைஞ்சிரும். நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது எதிர்மறை உணர்ச்சிகளை நேர்மறையாக மாற்றும். வாரத்துக்கு ஒரு முறை 15 to 20 நிமிஷம் தலைக்கோ இல்லை உடம்பு முழுக்காவோ ஆயில் மசாஜ் பண்ணோம்னா என்டார்பின்ஸ் அப்படிங்கிற நல்ல உணர்ச்சிகளோட உற்பத்தியை அதிகமாக்கும் நம்ம மூளை. இதனால உடல் வலிகள், மன ரீதியான அழுத்தம் இந்த ரெண்டுமே குறைஞ்சிரும். அடுத்து நடை மற்றும் மூச்சு பயிற்சி. டென்ஷனாக இருக்கப்போ கொஞ்ச நேரம் வீட்டை விட்டு வெளியில வந்து இயற்கை காத்துல நடக்கலாம். இல்லைன்னா மூச்சு பயிற்சி பண்ணாலும் உடனடியாக ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். எப்படின்னா மூச்சு ஆழமாக இழுத்து விட்டோம்னா ரத்த அழுத்தம் குறையும். இதய துடிப்பும் சீராக இருக்கும். எந்த சூழ்நிலைகளையும் ஈஸியாக கையாள முடியும். சுத்தமான காத்தும் நம்ம பார்க்குற மற்ற வேற விஷயங்களும் நம்ம மன அழுத்தத்தை குறைச்சி நம்மளை நார்மலாக்கும். அடுத்து பேப்பர் அண்ட் நம்பர்ஸ் கவுண்டிங். மனசில் இருக்கிறத மற்றவங்க கிட்ட சொல்ல முடியலன்னா உடனே ஒரு பேப்பர் எடுங்க. உங்கள் மனசில் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்க்கு காரணம், இது எல்லாத்தையும் அதில் எழுதுங்க. எழுதி முடித்ததும் நீங்களே ஒரு டைம் அதை படிங்க. ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் அதை கிழிச்சு போட்டுடுங்க. மன அழுத்தம், டென்ஷன் குறையிற வரைக்கும் நம்பர்ஸ் 1 to 100 இல்லை 100லேருந்து 500 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க. ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். ஒரு டம்ளர் தண்ணி குடித்தாலும் ஸ்ட்ரெஸ் குறையும். குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஸ்ட்ரெஸ் குறையும்.
பிடிச்ச வேலை, அதாவது கார்டனிங், செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சாலும் ஸ்ட்ரெஸ் குறையும். வாய் விட்டு அழணும். ஒரு சிலருக்கு வாய் விட்டு அழுதுட்டா ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும், மனசுல இருந்த பாரம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம மன அழுத்தத்தை குறைக்க எத்தனை வழிகள் இருக்கு. இதுல ஏதாவது ஒன்று இல்லை உங்களுக்கு பிடிச்சதை ஃபாலோ பண்ணுங்க. டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதிலெல்லாம் இருந்து வெளியில வாங்க. எப்பவுமே நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள பாருங்க. நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை கூட நிறைய பேர்த்துக்கு கிடைக்காம இருக்கு. அதனால எது நடந்தாலும் நன்மைக்கே. மாற்றம் ஒன்றே மாறாதது, இதுவும் கடந்து போகும். எதுவும் சில காலம், அவ்வளோதாங்க வாழ்க்கை. இனி இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா ஆரோக்கியமா வாழணும்னு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் முடிவெடுங்க. மனசை ரிலாக்ஸா வச்சிருங்க. இந்த வீடியோனால உங்களுக்கு மன அழுத்தம் குறைஞ்சதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.